வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாண்டிமுனி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மதுரை சைவமும் வைணவமும் செழித்து விளங்கும் பூமி. மீனாட்சியும் அழகரும் இந்த மண்ணின் மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்தவர்கள். அதே நேரம் தம் மரபில் நிலைத்து நிற்கும் குலதெய்வ வழிபாடுகளையும் விட்டுவிடாதவர்கள். கருப்பசாமியும் முனீஸ்வரரும் இவர்களின் குடும்பத்தில் ஒருவர். எப்படி தங்களின் குல மூதாதையை தினமும் வணங்குவார்களோ அதே போன்று தங்களின் குலதெய்வத்தையும் வணங்குபவர்கள். இக்கட்டான தருணங்களில் இவர்கள் தங்களின் குலதெய்வங்களையே சரணடைகிறார்கள். அதே போன்று அவையும் குழந்தையை காக்கும் தாய் போல கூடவே இருந்து காக்கிறார்கள். அப்படியான உருத்தான தெய்வங்களில் ஒன்றுதான் பாண்டிமுனி. இன்று பாண்டி கோவில் என்று அழைக்கப்படும் பாண்டி ஜடாமுனீஸ்வரர் கோவில் மதுரை மேலமடையின் அடையாளமாக திகழ்கிறது. நெற்றியில் விபூதி பட்டை, மிரட்டும் பெரிய விழிகள், முறுக்கும் இசை, தோள்களை தொடும் சங்கிலி போன்ற கூந்தல், பத்மாசனத்தில் அமர்ந்த கோலம், இப்படி கம்பீரமாக காட்சி தரும் கடவுள்தான் பாண்டிமுனி. மதுரை மட்டுமல்ல, சுற்றி இருக்கும் பல மாவட்ட மக்களின் குலதெய்வமாக திகழ்கிறார். பாண்டியராஜ், பாண்டித்துறை என்கிற பெயர்கள் எல்லாம் இந்த முனிவம்சத்தினர் வைத்து கொள்ளும் பெயர்கள்தாம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் கொண்ட இந்த பாண்டிமுனி தன்னை நாடி வந்தவர்களுக்கு உடனடியாக தீர்வு சொல்லும் கண்கண்ட கடவுளாக விளங்குகிறார் என்கிறார்கள் பக்தர்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியசாமி வள்ளியம்மாள் எனும் தம்பதி காட்டுவழி பாதையில் மதுரையை நோக்கி நடந்து வந்தனர். பயண களைப்பினால் வள்ளியம்மாளுக்கு உறக்கம் வந்தது. தற்போதைய மேலமடை பகுதியை அடைந்ததும் ஒரு மரத்தின் நிழலில்தான் ஓய்வெடுப்பதாக சொல்லி அங்கேயே அமர்ந்து உறங்கத் தொடங்கினாள். ஆழ்ந்து உறங்கும் அவளுக்கு ஒரு கனவு வந்தது. அதில் பத்மாசனம் போட்டு ஜடாமுனி தரித்த முனிவர் ஒருவர் தோன்றினார். அவரை கண்டதுமே வள்ளியம்மாளுக்கு உடல் சிலிர்த்தது. கையெடுத்து வணங்கினாள். காட்டு வழியில் தோன்றும் இவர் யாரோ, ஒருவேளை ஏதேனும் துஷ்ட சக்தியாக இருக்குமோ என்று பதறினாள். ஆனால் அவரோ தன் புன்னகையால் அவளை தேற்றினார். பின்பு, பெண்ணே, நான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தபோது ஆட்சி செய்து கொண்டிருந்தவன். ஆராயாமல் கோவலனை தண்டனைக்கு ஆளாக்கியதும் நானே. அதனால்தான் அநீதி என்று தெரிந்த கணத்தில் பொறுக்காமல் அந்த நொடியிலேயே உயிரை விட்டேன். நான் மாண்டு சிவலோகம் போனபோது சிவபெருமான், நீ பாவம் செய்தாய், ஆனால் அதை அறிந்து வருந்திய கணத்திலேயே உயிர் விட்டாய். எனவே நீ மீண்டும் பூமி சென்று பிறந்து வாழ்ந்து பின் சிவலோகம் வருவாயாக என்று கூறினார். ஆனால் நானோ பூமி சென்று மறுபடி பிறந்து வாழ விரும்பவில்லை. பூமிக்கு அடியிலேயே அந்த ஈசனை எண்ணி தவம் செய்யலாம் என்று முடிவு செய்தேன். பூமிக்கடியில் என் தவம் இப்போது முடிவுக்கு வந்தது. எனவே என்னை மேலே எடுத்து வழிபட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னை நாடி வந்து வணங்கும் அனைவரையும் நான் பாதுகாப்பேன் என்று கூறினார். அசரீரி போன்ற அந்த குரலை கேட்டதும் வள்ளியம்மாளின் உறக்கம் கலைந்தது. தான் கண்டது கனவு என்றும் அவள் உள்ளம் நம்ப மறுத்தது. நிச்சயமாக அந்த இடத்தில் அந்த சக்தி உறைந்திருப்பதை அவள் ஆன்மா உணர்ந்தது. தன் கணவனிடம் சொல்லி ஊர்க்காரர்களை அழைத்து வரச் சொன்னாள். அவர்களும் வந்து அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது ஜடாமுடி கொண்ட ஒரு வீரன் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சிலை கிடைத்தது. அங்கேயே அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர். இன்றும் வள்ளியம்மையின் உறவினர்களே பாண்டிமுனி கோவிலில் பூசாரிகளாக உள்ளனர். அன்று முதல் இன்று வரை பல ஆயிரம் குடும்பங்கள் பாண்டிமுனியை தங்கள் குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். பாண்டிமுனி அவர்கள் கூடவே இருந்து காத்தருள்கிறார். பல பக்தர்களுக்கு அவர் காட்சியும் கொடுத்திருக்கிறார். கவலையோடு கோவிலுக்கு வரும் சில பக்தர்களிடம் பாண்டிமுனி வயதானவர் போல தோற்றம் கொண்டு வந்து பேசுவாராம். பக்தர்களின் கவலை தீருமாறு பேசி அவர்கள் செய்ய வேண்டியவற்றையும் சொல்வாராம். அதை கேட்டதும் பக்தர்களின் கவலை எல்லாம் பறந்து போகும். பக்தர்கள் ஒரு சில நிமிடங்கள் தங்கள் கவனத்தை திசை திருப்பி மீண்டும் அந்த வயதானவர் இருந்த இடத்தில் தேடினால் அவர் மாயமாக மறைந்திருப்பாராம். இது ஒருவருக்கல்ல, அந்த ஆலயம் நாடி வந்த பலருக்கும் நடந்ததுண்டாம். பாண்டிமுனி இரவில் உலா வரும்போது சங்கிலி சத்தம் கேட்குமாம். அதனால் இன்றும் இரவில் அந்த வழியாக செல்பவர்கள் பய பக்தியோடே செல்கிறார்கள். பாண்டிமுனியின் இந்த ஆலயத்தில் விநாயகர், சமயன் கருப்பசாமி, ஆண்டிச்சாமி, சுப்பிரமணியர் ஆகியோருக்கும் சந்நிதி உள்ளது. இதில் சமயன் கருப்பசாமி கோவில் கொண்ட நிகழ்வும் ஆச்சரியமானது.
வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அங்கு சமயன் கருப்பசாமியிடம் வந்து குறிக்கேட்கும் வழக்கம் இருந்தது. அப்போது ஒரு வெள்ளைக்கார அதிகாரி சமயன் கருப்பனிடம் வந்து, நான் இன்று வேட்டைக்கு போகிறேன், எனக்கு எத்தனை விலங்குகள் கிடைக்கும் என்று குறிக்கேட்டாராம். ஆனால் சமயன் கருப்பன் பதில் சொல்லாமல் இருக்கவே அந்த அதிகாரி கோபத்துடன் வேட்டைக்கு சென்று விட்டாராம். அன்று அவருக்கு ஒரு விலங்கு கூட கிடைக்கவில்லை. வெறும் கையோடு திரும்பி வந்த அந்த அதிகாரி கருப்பசாமியின் தலையையும் கைகளையும் வெட்டி வீழ்த்தினாராம். அந்த அதிகாரி காட்டின் எல்லையை தாண்டுவதற்குள்ளாக அவனும் அவன் குதிரையும் கல்லாக மாறிவிட்டனர். எல்லோரும் அது சமயன் கருப்பசாமியின் லீலைதான் என்று புரிந்து கொண்டனர். தலையும் கைகளும் இல்லாத கருப்பசாமிக்கு சந்நிதி எடுத்து வழிபட்டனர். சமயன் கருப்பன் துடியான சாமி. இந்த ஆலயத்தில் இவருக்குத்தான் பலியிடப்படுகிறது. பாண்டிமுனிக்கு பொங்கல் போன்ற சைவ உணவுகளே படையலிடப்படுகின்றன. அதே போன்று ஆண்டிச்சாமிக்கு வெண்பொங்கலும் மாம்பழங்களுமே பிடித்தமான நிவேதனம். பாண்டிமுனியை நாடி வந்தால் காரியம் கட்டாயம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயம் வந்தால் போதும், அனைத்தும் விலகி ஓடும், நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தை இல்லாதவர்கள் பாண்டிமுனியை வணங்கி தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலில் நஷ்டம், நோய், எதிரிகளால் பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் பாண்டிமுனியின் சந்நிதிக்கு வந்து வணங்கினால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை பாண்டிமுனியை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.